ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா கருணக்கிழங்கு ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் ஒரு 1/2 kg கிட்ட கருணக்கிழங்க சின்னதாக சாப் பண்ணி அவிச்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி, மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கோட கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் சால்ட் பத்தலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கு. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து வேக வைக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். ஃபைனலி கருணக்கிழங்கு ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். பாய்.